திருப்பாலத்துவ சபை 2024 பணிக்கூற்று. மனித வாழ்வில் இனிமையானதும் மறக்க முடியாத நினைவுகளை கொண்டதுமாக இருப்பது குழந்தை பருவம் என்றே ஆகும். தூர நோக்கு. இன்றைய சமுதாயத்தில் நாளைய நட்சத்திரங்களாக திகழும் இச்சிறார்களை நல்ல கிறிஸ்தவ மகனாக மகளாக உருவாக்குவது எமது கடமை. பாப்பிரை அனுமதியுடன் செயல்படும் சபைகள். பாப்பிரை விசுவாச மறைபரப்பு சபை, பாப்பிரையின் அப்போஸ்தலரான புனித பேதுரு சபை, பாப்பிரை திருப்பாலத்துவ சபை, பாப்பிரையின் குருக்களினதும் துறவிகளினதும் மறை போதக ஒன்றியம். இந்நான்கு நாட்களையும் சிறப்பிப்பது திருப்பாலத்துவ சபையினர். பாப்பிரை திருப்பாலர் சபை 1843 ஆண்டு ஆயர் சார்ல்ஸ் டி போபின் ஜான்சன் அவர்களினால் பிரான்ஸ் நாட்டில் நான்சி என்னும் ஊரில் ஆரம்பிக்கப்பட்டது பாப்பிரை திருப்பாலர் சபை. விசுவாசத்தை ஆழப்படுத்தல், இறைவனின் அன்பு பிள்ளைகளாக வாழச் செய்தல் போன்றவை இதன் முக்கிய நோக்கமாக கருதப்பட்டது. விசுவாசத்தில் வாழ்தல். விசுவாச வாழ்வில் இணைந்த இவர்களை செப வாழ்விற்குள் பயிற்றுவித்து சாட்சியம் பகிரும் பிள்ளைகளாக உருவாக்குதல். விசுவாசத்தை பகிர்தல். இறை அன்பை பிறருடன் பகிர்ந்து வாழ்வது, தங்களிடம் உள்ளதை பிறருடனும் இல்லாதவர்களுடனும் பகிர்ந்து வாழுதல் விசுவாசத்தின் பகிர்தல் ஆகும். மேற்கூறப்பட்ட செயற்பாடுகள், குறிக்கோள்கள் வழியாக சிறுவர்களை இயேசுவின் சிறிய மறை தூதர்களாக மாற்றுவதே இதனுடைய முக்கிய நோக்கமாகும். இலங்கையின் திருப்பாலத்துவ சபை. இலங்கையில் திருப்பாலத்துவ சபை 1950 ஆண்டு அளவில் உருவாக்கப்பட்டது. அக்காலத்தில் சிறுவர் இல்லங்களிலும் கன்னியர் மடங்களிலும் தனியார் பாடசாலைகளிலும் கத்தோலிக்க பாடசாலைகளிலும் கொடி தினமாக அனுசரிக்கப்பட்டு வந்தது. கத்தோலிக்க பாடசாலைகளை அரசாங்கம் பொறுப்பேற்றதுடன் அரசாங்க கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தது. இதனால் கத்தோலிக்க சிறுவர்களின் வளர்ச்சிக்கு இது தடையாக இருந்தது. இலங்கை திருப்பாலர் சபை மறுமலர்ச்சி. இலங்கையின் பாப்பிரை மறைபரப்பு சபையின் தேசிய செயலகத்தை 1984 ஆண்டு பொறுப்பேற்ற தற்போதைய கர்தினாலும் முன்னாள் அருட்பணியாளருமான மல்கம் ரஞ்சித் ஆண்டகே அவர்களால் புதுப்பொலிவு பெற்றது. இலங்கையில் இச்சபை மலர அரும் சேவைகளை செய்தார். இவரின் அயராத சேவையின் பலனாக 1987 ஆண்டு புரட்டாதி மாதம் 12, 13, 14 திகதிகளில் அனுராதபுரம் மறை மாவட்டத்தின் ஹிங்கிராகுட என்னும் இடத்தில் திருப்பாலத்துவ சபை வழிநடத்த ஊக்குவிப்பாளர்களை தெரிந்தெடுத்து பயிற்சி அளிக்கப்பட்டது. பங்குகளில் சேவை மனப்பான்மையுடன் திகழும் இளைஞர் யுவதிகளுக்கு பயிற்சி அளித்து அவர்கள் மூலம் சிறுவர்கள் வழிநடத்த இச்சபை உதவியது. திருப்பாலத்துவ சபையின் மேலதிக நோக்கம். இன்றைய சிறுவர்கள் நாளைய தலைவர்கள். இவர்களின் தூய்மையான வாழ்வை வளப்படுத்தி பாதுகாப்பது எம் ஒவ்வொருவரின் கடமையாகும். எமக்கு வழிகாட்டியாக விளங்கிய புனித ஜோசேவாஸ் அடிகளாரை போன்று இம்மத்தியிலும் பல யோசேவாஸ்கள் உருவாக வேண்டும் என்ற சிந்தனை இதன் மூலமாக மலருகின்றது. திருப்பாலத்துவ சபை அங்கத்துவம். 6 வயது தொடக்கம் 16 வயது வரையுள்ள கத்தோலிக்க பிள்ளைகள் வயதுக்கு ஏற்ப குழுக்களாக பிரிக்கப்பட்டு சேர்க்கப்படுகின்றனர். முழுமையான அங்கத்துவம் பெறுவதற்கு ஆன்மீக ரீதியில் பயிற்சிகளை பெற வேண்டும்.
குறிப்பாக 6 மாத கூட்டங்களுக்கு தொடர்ச்சியாக வருகை தர வேண்டும். முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்வது சிறந்தது. கிறிஸ்துவை அறியவும் கிறிஸ்துவுடன் வாழ்ந்து அவரை பற்றி சாட்சியம் பகரவும் ஆர்வம் உடையவராய் இருத்தல். முழுமையான பயிற்சி பெற்றவர்களுக்கு சின்னம் வழங்கப்படும். காலத்துவ சபை சின்னம். இச்சின்னமானது 3 நட்சத்திரங்கள், அதாவது 3 நோக்கங்களை அடிப்படையாக கொண்டது. 1 விசுவாசம், 2 செபம், 3 பகிர்தல். சின்னத்தின் முக்கோண வடிவம் சிலுவை அடையாளத்தையும் தன்னையே மறந்து தன் சிலுவையை சுமந்து என்னை பின் செல் என்ற இயேசுவின் அழைப்பு. உலகம். திருப்பாளர் சபை சிறுவர்கள் உலகெங்கும் மறை பரப்ப அழைக்கப்பட்டவர்கள். 3 பிள்ளைகள். அனைத்து கிறிஸ்தவ சிறுவர்களும் ஆண் பெண் என்ற வேற்றுமை இன்றி ஒற்றுமையுடன் திருப்பாளர் சபையில் இணைந்து இயேசுவை பின்பற்றவும் மற்றவர்களுக்கு எடுத்துரைக்கவும் அழைக்கப்பட்டவர்கள். திருப்பாளர்த்துவ சபைக்காக எமது மறை மாவட்டத்தில் பணியாற்றிய இயக்குநர்கள்: அருட்பணி கிங்ஸ்லி ரோபர்ட், அருட்பணி ஜூட் ஜான்சன், அருட்பணி சுகனேந்திரன் குருஸ், அருட்பணி அமரர் நிதிதாசன், அருட்பணி டக்ளஸ் ஜேம்ஸ், அருட்பணி ஜான் பிள்ளை, அருட்பணி ரஜீவா இருதயராஜ், அருட்பணி ரோய்சன் ஸ்பாக். எமது மறை மாவட்டத்தின் முன்னாள் ஆயர் பேரருள் திரு கிங்ஸ்லி சுவாம்பிள்ளை ஆண்டகே அவர்களின் ஆன்மீக வழிகாட்டலில் உருவாகிய எமது மறை மாவட்ட திருப்பாளர் சபையானது தற்போது எமது மறை மாவட்டத்தின் ஆயர் பேரருள் திரு கிறிஸ்டியன் நோயல் இம்மானுவல் ஆண்டகை அவர்களின் ஆன்மீக வழிகாட்டலில் இயங்கி வருவது குறிப்பிடத்தக்க விடயமாகும்.